அனைவருக்கும் வணக்கம். திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்கமந்தனாம் மிருஜோ முக்ஷேமா மிருதாது பால திருப்பரசுந்தருடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மீன ராசிக்கு எத்தகைய பலன் அமையுது. இந்த வாரம் 21/6/2026 முதல் 27/6/2026 வரைக்குண்டான காலகட்டத்தில் என்ன பலன் கொடுக்கும். மீனராசி அமோகமான ராசியாக திகழ்ந்து கொண்டு இருக்குது. என்ன வேணும் அவங்களுக்கு கிடைக்கும். குருவும் சுக்கிரன் 5ஆம் இடத்தில், ஜென்ம சனி ஆட்சி எப்படி கிடைக்கும். குருவும் சுக்கிரன் உங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய தயாராக இருக்காங்க. அப்போ எண்ணியபடி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு படைப்பாளி, ஒரு நூல் படைக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஒரு படைப்பாளி ஆடுவீங்க. ஒரு நிறுவனம், ஒரு ஸ்தாபகர்னு பேர், ஒரு நிறுவனம் வச்சுருக்க ஒரு ஸ்தாபகர். ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு மருத்துவர். அனைத்து உண்டான பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நூல் படைத்தாலே அது ஒரு கவிதையாக, கட்டுரையாக, அது எந்த நூலாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய காலம், புதிய புதிய கண்டுபிடிப்பு உருவாக்கக்கூடிய காலம். மனதில் எந்த விதமான சலசலப்பு இருந்தாலும் அத்தனை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வதுங்கிறது நீங்கள் கண்டறியக்கூடிய காலம். ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு அனைத்தும் நடக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள், ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் நீண்ட காலமாக சரக்குகள் தேங்கி இருக்குது, விற்க முடியலன்னா இந்த தருணத்தில் நீங்கள் விடாமுயற்சியில் ஈடுபட்டு வந்த உண்டான பலன் கிடைக்கும். அத்தனை சரக்கு விற்று தீர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். ஆகவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு அது ஒரு உறவு உங்களுக்கு இழுத்துட்டு வரும். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு புதிய உறவு இழுத்து கொண்டு வரும். அதனால் உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் விற்றுடும். இந்த சரக்கு தான் நான் தேடிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட இருக்க நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க வாங்கிக்குவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட நீண்ட காலமாக இந்த சரக்கு தேங்கி கிடக்குதுங்கிறது மட்டும் வெளிப்படையாக மட்டும் பேசாமல் இருப்பதே சிறந்தது. ஏன்னா நீங்கள் தேங்கி கிடக்கிற சரக்குன்னு சொன்னாலே அது விலை மதிப்பு குறைந்துவிடும். ஆகவே விலை மதிப்பு நம்ம குறைக்கக்கூடாதுன்னா இந்த சரக்கு இருக்குது வாங்கிக்கிங்க, எவ்வளோ நாள் நான் தரேன், ப்ரொடக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு வந்துடணும். அது புதிய ஆர்டர் வரும்போது அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் வார்த்தைகள் ஜாக்கிரதையாக சில இடத்துல நீங்கள் கையாளணும். தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகமே செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் வாக்கு வன்மை சோதிக்கும். அதனால் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? சுக்கிர பகவான். அது 5ஆம் இடத்தில் இருப்பது அருமையான காலம். அதனால் குருவும் சேர்ந்திருப்பதால் உலகம் சுற்று வாலிபன் பேர். அதுக்கு எங்கேனாலும் நீங்கள் சுற்றி வருவீங்க. திடீர்னு கேட்டால் இந்த ஊர், மறுநேரம் கேட்டால் அடுத்த ஊர், அந்த மாதிரி போகக்கூடிய தன்மை இந்த பணியில் கிடைச்சிடும். இந்த வேலையில் உங்கள் கேம்ப்பு மாதிரி போட்டு விட்ருவாங்க. அந்த இடத்துல போய் இந்த வேலை முடிச்சுட்டு வா, இந்த இடத்துல போய் இந்த வேலை முடிச்சுட்டு வாங்க, இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் அந்த ஊருக்கு அப்படி சொல்லி உங்களை வெளியில் அனுப்பக்கூடிய தன்மை அந்த நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சில அலைச்சலையும் உருவாகும். அதனால் உங்களுக்கு பெரிய பெரிய மதிப்பு, மரியாதை, பொருளாதார சிக்கலிருந்து தவிக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய பொருட்கள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய தன்மை, புதிய வீடுகள் வாங்கக்கூடிய யோகம், சொத்து சோகங்கள் சேரக்கூடிய தன்மை, திருமணம் கூடக்கூடிய காலம். அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தருணமாக அமையும். நீண்ட காலமாக புத்திர பேர் இல்லாத அன்பர்களுக்கு புத்திர பேர் உருவாகும். குழந்தை பாக்கியம் கூடக்கூடிய காலம். அனைத்தும் உங்களுக்கு சுபத்தன்மையாக அமையும். ஆகவே தொழில் செய்கிற இடத்துல மட்டும் சற்று கவனமாக இருந்து வரணும். புதிய புதிய நபர்கள் உங்கள் தேடி வரும்போது சற்று தள்ளி நின்றே பேசி வருவதே சிறந்தது.
தள்ளி நின்றுன்னா தள்ளி நிற்கிறதில்லை, வார்த்தைக்கு தள்ளி நிற்கணும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பாக இருக்கும். தைரியம் உங்களுக்கு கூடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே தைரியம் கூடும். சூரியன் 4ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருப்பதால் தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். அந்த தைரிய ஸ்தானாதிபதி சூரியன். இருப்பினும் புதன் சேர்ந்திருப்பார், மனக்குழப்பத்தை சேர்த்து கொடுப்பார். ஆகவே குடும்ப விஷயத்தில் சற்று கவனமாக இருந்து வரணும். 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் லேசாக ஈகம் வளர்த்துக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அந்த ஈகம் மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ளணும். 6ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருப்பதால் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு ஈகம்னா தன்முனைப்பு உருவாகும். அந்த தன்முனைப்பு விட்டு விலகணும். நீங்கள் அந்த தன்முனைப்பு விட்டு விலகினால்தான் உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே எக்காரணத்து கொண்டும் வார்த்தையிலையும் சரி செயலையும் சரி பிடிவாதமாக நடந்து கொள்ளக்கூடாது. அந்த பிடிவாதங்கிறது வந்துட்டாலே நான் செய்கிறதான் சரி அப்படிங்கிறது ஒரு வார்த்தைங்கிறது வைக்கக்கூடாது. அதுதான் பிடிவாதம் சொல்லிடுவாங்க. அது எல்லா இடத்துலையும் நீங்கள் அது மொத்தமாகவே கையாளணும். குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சொந்த தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு மீட்டிங்கில் பேசும்போதும் சரி, நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிற வாத்தியாராக இருந்தாலும் நான் சொல்லதான் என் பாடம் சொல்லுவேன். பாடத்தில் ஏதேனும் ஒரு குறை வரும், மாணவன் கூட அதை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டலாம். அந்த இடத்துல தவறு இருக்குதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வரணும். ஆகவே ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு கல்வி வித்தகர், அதான் நூல் படைப்பாளி சொல்லும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உருவாகக்கூடிய தன்மையாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் உங்கள் குடும்ப விஷயத்தில் நல்லா கவனம் செலுத்தி தாயத்தாப்பனுடைய அன்போடு நடந்து கொள்ளணும். தாயத்தாப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் 4லே இருக்கிறார். அப்போ தாயத்தாப்பனுடைய உறவு உங்களுக்கு பலமாக அமையும். தாயத்தாப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். 12ஆம் இடம் இருக்கக்கூடிய ராகு நாள் சில தடுமாற்றமும் அவமானங்கள் சந்திக்க வைக்கும். என்னதான் நம்ம முயற்சியில் உழைத்துட்டு வந்தாலும் ஒருத்தனாவது அதில் குறை சொல்லாமல் இருக்க மாட்டேங்குதானேங்கிற ஒரு மன வருத்தம் தாங்க. 10 பேர் பாராட்டிட்டாங்க, ஆனால் ஒருத்தன் நம்மளுக்கு முக்கியமான வேண்டியவர் நம்மளுக்கு குறை சொல்கிறார். அப்போ தான் நமக்கு அது ஒரு பாதகமாக தெரியும். மற்ற நபர்கள் நம்ம பாராட்டும் போது கூட அது விஷயம் பெருசாக தோணாது. நம்ம வேண்டியவங்க வெறுக்கும் போது மட்டும்தான் அந்த வழி நம்மளுக்கு புரியும். அதே வேண்டியவங்க 10 பேர் நம்மளுக்கு குறை சொல்லியிருந்தாலும் நம்ம வேண்டியவங்க பாராட்டினால் நம்மளுக்கு அந்த அளவு மகிழ்ச்சி. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பணியிடத்துலையும் சரி, உங்கள் கிரக அமைப்பு ராகு பகவான் ஒரு சில இடத்துல அவமானங்கள் வந்து தேடி தருவார். அதனால் வழிபாடு தவறாமல் செய்து வருவது சிறந்தது. ஆகவே இந்த தினம் குல தெய்வத்துக்கு தவறாமல் பூஜை செய்து வரணும். குலதெய்வ நமஸ்காரம், குரு பகவான் வழிபாடு செய்து வரணும். சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சுக்கிரனால் சில பாதிப்பு உருவாகும். அதில் சற்று கவனமாக இருக்கணும். அதனால் சுக்கிரனுடைய பலம் பெற தான தர்மம் செய்து வந்தாலே போதுமானது. ஏதேனும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பிறருக்கு, ஏழை எளியவர்களுக்கு செய்து வரும்போது அதுக்குண்டான நல்ல மதிப்பு கொடுக்கும். ஆகவே இந்த நிறம், இந்த நேரம், இந்த தருணம் அனைத்து சுபமாக மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை செம்மைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.